ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்தாரு, மரமாய்க்குள்ள அது பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் பக்தர்களுடைய சாட்சிங்கிறது, அம்பாளுடைய செயல்ங்கிறது. அம்பாள் இங்க கூரையில உட்காந்துருந்தாலும் நாடி வர மக்களை வந்து கோபுரத்துல உட்காந்து வச்சிருக்கிறா. இது என்ன அப்படின்னா, இது எனக்கே தெரியல. இன்னைக்கு வாக்கேக்க வந்த பக்தர் அவங்க சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க. நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது இது வந்து 2வது குழந்தை. கன்சீவாக இருக்கும்போது வந்து ரொம்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறையா ரொம்ப கஷ்டம்னு என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே தான் இங்கே வந்தார். நிறையா டாக்டருங்க ஒன்று சொல்லவும் எல்லாமே பயம் வந்தது. அப்புறம் இங்கே வந்து கேட்டாங்க, இங்கே வந்து சுவாமிகிட்ட அருள் கேட்கும்போது, இது வந்து உன் மகமாயோட பிள்ளை, அது காப்பாற்றும், நீ அதை பற்றி எதுவும் நினச்சி கவலைப்படாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எலுமிச்சை பழம் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் இது பண்ணோம். அதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து நல்லது தான் நடந்திருக்கு. குழந்தையும் நாங்கள் டெலிவரி நல்லபடியாக வந்துச்சு. ஆப்ரேஷன் தான் 2மே எனக்கு. பாப்பாவும் ஆப்ரேஷன், 2வது பையனும் வந்து ஆப்ரேஷன் தான். ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வந்து எல்லாமே நல்லா இருக்கு. என் வீட்டுக்காரர் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. நம்ம சமயபுரத்தில் பார்த்தோம். நாங்கள் முந்தின நாள் சமயபுரத்தில் கூழ் ஊற்றும் போது என்னை வந்து பார்த்துட்டு ரொம்ப அவங்க ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக பேசினாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்து நேரில் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இங்கே அருள்வாக்கு கேட்க வந்து அம்பாள் வந்து வேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் கொடுத்து அம்பாளுடைய அருளால் நல்லபடியாக இந்த ஆம்பளை பையன் பிறந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு போல எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகி இன்னைக்கு அந்த பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து